expected of their marriage that it would happen in a few days. அவர்கள் தன்னுடைய திருமணம் ஓரிரு நாட்களிலே ஆகப்போக இருக்கிறது நடைபெறுகிறது என்று சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு களி கூர்ந்து ஆனந்தத்தோடு காணப்பட்டார்கள். But the dream of being united in marriage was shattered by an accident. ஆனால் இந்த திருமணத்தினுடைய கனவானது ஒரு பெரிய விபத்தினாலே அந்த கனவு நிர்மூலமானது. Both of them died in the accident and went to heaven. அந்த 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 இருவரு வாலிபர்களும் ஒரு பெரிய பேர் விபத்தினாலே இறந்து பரலோகத்திற்கு போனார்கள். So as soon as they met God, they had one request that they presented before God. அங்கே பரலோகத்துக்கு சென்று தேவனை பார்த்தவுடனே ஒரு வேண்டுகோள் அவர்கள் அந்த தேவனுக்கு முன்பாக வைத்தார்கள். They said, God, we wanted to be married and we could not be married on the earth. So please arrange our marriage in heaven. Because he always said that marriage is appointed in heaven. So he says that, please conduct our marriage in heaven. அவர்கள் தேவனிடத்தில் இப்படியாக பூலோகத்திலே எங்களுக்கு திருமணம் ஆகவில்லை, இங்கு இந்த பரலோகத்திலாவது எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். So God told them, let me see, you need to wait. தேவன் இப்படியா சொன்னார், பார்க்கலாம், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். So they agreed to wait. அவர்கள் காத்திருப்பதற்காக ஒத்துக்கொண்டார்கள். They waited for 1 week. அவர்கள் ஒரு வாரம் காத்திருந்தார்கள். 1 month. ஒரு மாதம் காத்திருந்தார்கள். 1 year. ஒரு வருடம் காத்திருந்தார்கள். So after 1 year they approached God and said that God, when is going to be our marriage? மீண்டும் அந்த ஒரு வருடம் கழித்து மீண்டும் தேவனிடத்தில் சென்று, தேவனே எப்பொழுது எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறீர்கள்? God asked them to wait again. தேவன் மீண்டும் அவர்களை காத்திருக்கும்படியாக சொன்னார். So they continued to wait for the second year. அப்படியே மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது வருடமாக காத்திருந்தார்கள். Another year, third year. மற்றும் மூன்றாவது வருடமாக காத்திருந்தார்கள். Fourth year. அப்படியே நான்காவது வருடமாக காத்திருந்தார்கள். And 5 years they have been waiting for marriage to happen in heaven. கடைசியாக 5 வருடம் காத்திருந்து பரலோகத்திலே திருமணத்திற்காக செய்து வைக்கும்படி காத்திருந்தார்கள். They approached God again. மீண்டுமாக தேவனிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். And God said, I am really sorry. தேவன் இப்படியா சொன்னால், நீங்கள் என்னை மிகவும் மன்னிக்கும்படியாக நான் வருந்துகிறேன் என்று சொன்னார். I kept you waiting for all these 5 years. நான் உங்களை இந்த 5 வருடம் உங்களை காத்திருக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னிக்கவும் என்று சொன்னார். And God said, I don't personally conduct marriage here in heaven. தேவன் இப்படி சொன்னார், நான் தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் நான் திருமணம் செய்து வைப்பதில்லை, வைக்கவும் இல்லை என்று சொன்னார். And he said, normally it is the pastors and the bishop who conduct marriage on the earth. பொதுவாகவே பூலோகத்திலே போதர்கள் அல்லது பேராயர்கள் தான் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். And I was waiting for all these 5 years whether a pastor or a bishop would come from the earth to heaven so that he could conduct the marriage for you. இந்த 5 ஆண்டுகள் யாராவது போதர்களோ அல்லது பேராயர்களோ வருவார்களா பரலோகத்திற்கு, அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் என்று சொல்லி நானும் உங்களைப் போல காத்திருந்தேன் என்று all these 5 years nobody came, so your dream is still a dream. It has not met. இந்த 5 வருடம் இது போன்ற போதர்களோ பேராயர்கள் வரவில்லை, உங்களுடைய கனவெல்லாம் நனவாக நிறைவேறாமல் போய்விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டார். I did not share this story. This is one of the Marthamite, one who is pastor recently. Okay, bishop. He is the one who shared this story. To talk about, he says, who is going to be part of the kingdom of God? That's the question that we always ask. நாம் எப்பொழுதுமே தேவ ராஜ்யத்தினுடைய யார் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே அந்த கேள்வி நமக்குள்ளாக இருக்கிறது. And that's Bible says that's a mystery, and particularly the chapter 13 of the Matthew that we read, it talks about various mysteries of the kingdom of God. இது போலதான் மத்தேயு இந்த 13ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பல்வேறு விதமான மர்மங்களையும் ரகசியங்களையும் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So friends, I would like to tell you that many people whom we expect in God's kingdom, they will not be there in God's kingdom. எங்கள் அருமையானவர்களே, பரலோகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் பரலோகத்தில் இருப்பதில்லை. Many people who we don't expect in God's kingdom, but surprisingly many of them will be there in God's kingdom. அநேக வேளைகளிலே யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அவர்கள் தான் அதிசயமாக அற்புதமாக அங்கே ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். In Jesus' time there were all these religious leaders, Pharisees. Jesus looked at them, said that they will not be, because that's what people thought, they are the leaders, just like bishop and pastors. They are going to be first in kingdom. Jesus said, many of you will not be in the kingdom. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே பரிசேயர்களும் யூதர்களும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் தான் பரலோகத்தில் இருப்பார்கள் முதன்மையாக என்று சொல்லி கருதப்பட்டது. ஆனால்
அவர்கள் தேவ ராஜ்யத்தில் இல்லை. இதுதான் உண்மை. Matthew chapter 5 verse 20, in the Sermon on the Mount, Jesus says that, for I say to you, let's read that, Matthew 5:20. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் மலை பிரசங்கத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டு அதை குறித்து நாம் படிப்போம். So Jesus is saying that the righteousness of these Pharisees and the lawyers, there is external righteousness, and he says your righteousness should be far more superior. It should be internal. He says if it's not so, you will not be in the kingdom of God. இங்கே இப்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத பாரகரும் பரிசேயரும் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நிலை நிற்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Indirectly Jesus saying that these people, these religious leaders, self-righteous people, they will not be part of the kingdom of God. மறைமுகமாக இயேசு கிறிஸ்து இந்த யூத தலைவர்களும் மத தலைவர்களும் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி மறைமுகமாக இங்கே சொல்லுகிறார். Last week we talked about the unpardonable, unforgivable sin from chapter 12. கடந்த வாரத்திலே மன்னிக்க முடியாத பாவம் எது என்று சொல்லி நாம் பார்த்தோம். So we commit that, and particularly in that context the religious leaders committed by rejecting Christ as the Messiah. Therefore, just because of the unbelief, they will not be part of the kingdom of God. இயேசு கிறிஸ்துவை மேசியாவை நிராகரிக்கப்பட்டதனாலே அவர்கள் தேவ ராஜ்யத்தில் நிலை நிற்க மாட்டார். அதுவே மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். So these people, so-called religious leaders, pastors, bishop, people like us sometimes may not be there, but then who are going to be there in the kingdom? எங்களை போல போதர்களும் அல்லது பேராயர்களும் சுவிசேஷர்களும் ஊழியர்களும் தேவ ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் அங்கே யார் இருப்பார்கள்? So Jesus said, Gentiles who place their trust in Jesus Christ, they will be part of the kingdom. இயேசு கிறிஸ்துவினார் புறஜாதியர்கள் தேவனை நம்புகிறவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். I did not say, please look at your Bible. Matthew chapter 8 verse 10 to 12. Somebody else please read loudly. சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11 10லிருந்து 12வது வசனம் வரை படியுங்கள். 8ஆம் அதிகாரம் 10லிருந்து 12வது வசனம் யாராவது ஒருவர் படியுங்கள். So Jesus is telling, just because of the confession of the Gentile centurion, he confessed that Jesus is the Messiah. So in that context Jesus is telling this. இந்த விதமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா என்று நூற்றுக்கு அதிபதி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And Jesus said that such kind of people like centurion, Gentiles who confess Jesus as the Messiah, they'll come from all corners of the world, from south and north and east and west. They will come and sit in the kingdom of God with the patriarchs of the Jewish nation. இந்த புறஜாதிகளை போலவும் மற்றும் நூற்றுக்கு அதிபதி போலவும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் இயேசுவை நம்பி வருகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Jesus is telling who will be there? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யார் அங்கே இருப்பார்கள்? Gentiles will be in the part of the kingdom. நம்புகிற புறஜாதியர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள். But what happened? ராஜ்யத்தின் பிள்ளைகளோ, what happened to the so called kingdom people? What happened to them? Verse 11. ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு என்ன 11வது வசனத்திலே? Look at your Bible and tell me. Okay, they think that they are inside, but they are not inside. They are going to be cast out. They are not going to be part of the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். So friends, I am talking about secrets from chapter 1 to 12 that we have already studied. First secret is that so-called religious leaders who have no faith will not be in the kingdom, but believing Gentiles will be part of the kingdom, something that is secret that the Jewish people never knew about. முதலாவது ராஜ்யம் என்னவென்று சொன்னால் தேவனை நம்பாத ஜனங்கள் யூதர்களும் மத தலைவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நிராகரிக்கப்படுவார்கள். ஆனால் புறஜாதிகளோ
தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல ரகசியம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And last week, chapter 12, towards the end, we said that family ties, because you are born in Jesus' family, you will not be part of the kingdom. Jesus directly said that. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலே அல்லது பாரம்பரியமான கிறிஸ்துவ வாழ்விலே அல்லது நீங்கள் அந்த குடும்பத்தில் இருப்பதினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பில்லை. So chapter 12 verse 47, somebody said that your mother and brothers are standing outside, and Jesus looked at his disciples. He said, who is my mother? Who are my brothers? He says, those who do the will of God, they are my family members. இங்கே 50வது பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று சொல்லி 12ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, Jewish people thought that just because they are born in Jewish families and have their parambaryam, we talk about tradition, they are going to be part of the kingdom. Jesus said, no, their family ties, that is not going to help you. You need to have a personal faith in Jesus to belong to the kingdom of God. யூதர்கள் அவருடைய பாரம்பரிய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்ததனாலே நாம் பரலோகத்தில் போவோம் என்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தது. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் பரலோகத்திலே நிலை நிற்க முடியும். So today, that is just, I talked about 3 secrets that are already revealed, but more secrets of the mysteries of the kingdom a true disciple must understand. That is a topic for us from chapter 13. நான் முன்பதாகவே 3 விதமான ரகசியங்களை உங்களுக்கு சொன்னேன். இன்னுமாக அநேக ரகசியங்களை நாம் படிக்கிறோம். உண்மையான சீசனுடைய புரிந்து கொள்ள வேண்டிய தேவ ரகசியங்களை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். Okay, we have completed chapter 1 to 12. I have no time to revise, but various things we have decided. We have studied chapter 1 to 4, marks of a true disciple. We have already studied. நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தை வரை நாம் தியானித்தோம். உண்மையான சீசனுடைய அடையாளங்களை குறித்து நாம் தியானித்தோம். 5 to 7, manner of a true disciple we discussed. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் வரையிலிருந்து உண்மையான சீசனுடைய நடத்தையை குறித்து நாம் தியானித்தோம். Chapter 8 to 9, the mission of a true disciple. அதே போன்று 8ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்து உண்மையான சீசனுடைய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தோம். Chapter 10 we studied the model of ministry of a true disciple. அதே போன்று 10ஆம் அதிகாரத்திலே உண்மையான சீசனுடைய சுவிசேஷத்தினுடைய முன்மாதிரியை குறித்து நாம் தியானித்தோம். Chapter 11 and 12 last we studied was the motto of a true disciple. அதே போன்று 11ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை உண்மையான சீசனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். Okay, now chapter 13, mysteries that a true disciple needs to understand. Mysteries understood by a true disciple. இன்று 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு உண்மையான சீசன் புரிந்து கொள்ள வேண்டிய தேவ ரகசியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். Please take note of what we speak. I am not going to put it. Last week also there was I did not put in the PPT. So, but you listen to us and take note of it. So this is a new test for you to listen and take notes. நீங்கள் யாராவது வசன குறிப்புகள் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இன்று பிபிடி இல்லை, போன வாரமும் இல்லை, நீங்கள் எழுதி கொள்ளலாம். Okay, chapter 13 is the third discourse or teaching of Jesus Christ in Matthew. 13ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 3வது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை வெளிப்படுத்துதல் என்பதை குறித்து தான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். This is known as parabolic discourse because Jesus is using parables to teach his disciples. இந்த வசனமானது உவமைகள் குறித்துதான பேசப்பட்டது. அதைத்தான் இன்று உவமைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Do you remember the first discourse, first teaching of Jesus is Sermon on the Mount, chapter 5 to 7. முதலாவதாக 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். And the second teaching of Jesus in Matthew is missionary discourse. That is, Jesus is calling his disciples and sending them for mission work to the lost house of Israel. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு போதித்து சுவிசேஷ பணிக்காக அனுப்புவதை குறித்து நாம் தியானித்தோம். This is the third teaching. As I said, that he is using parables to talk about the mysteries that a true disciple must understand. இப்பொழுதுமாக மூன்றாவதாக இந்த போதனை ஊமைகளுக்கு
ஊமைகள் மூலமாக சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதனை செய்கிறார். This chapter 13, we have 7 parables of Jesus Christ that he used in his teaching concerning the kingdom of God. இந்த 13ஆம் அதிகாரத்திலே 7 ஊமைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு போதிக்கிறார். What is a parable? என்ன அந்த ஊமைகள் என்னென்ன? What is a parable? What is the definition of a parable? ஊமைகள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அதற்கு விளக்கம் என்ன? A parable is an earthly story with a heavenly or a spiritual meaning. It's a normal life stories, but it has a spiritual or a heavenly meaning. ஊமைகள் என்று சொன்னால் உலக பிரகாரமான கதைகள், ஆனால் பரலோகத்துக்குரியதான மற்றும் ஆவிக்குரியதான அந்த அர்த்தத்தோடு கூட சொல்லப்பட்டதான காரியங்களாக இருக்கிறது. So Jesus spoke in parables, today we read, in order to fulfill the prophecy of Isaiah. இயேசு கிறிஸ்து இந்த ஊமைகளை பேசினார். அதை ஏசாயா தீர்க்கதரிசி நிறைவேறும்படியாக இந்த ஊமையின் மூலமாக இயேசு கிறிஸ்து பேசினார். There's a twofold purpose for this parable. First purpose is to conceal the truth, and the second purpose is to reveal the truth. இந்த ஊமைகளினாலே 2 விதமான நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று என்று சொன்னால் அந்த உண்மையை மறைப்பதும் உண்மையை வெளிப்படுவதும் என்ற 2 விதமான உண்மைகளை குறித்து இங்க பேசப்படுகிறோம். So what is this concealing? To the unbelieving people Jesus concealed the truth, but to the believing he revealed the truth even more. இந்த ஊமைகள் என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு இந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கோ இந்த உண்மையை வெளிப்படையாக அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். That's what Jesus said, that the one who is given, who understands, he will be given more. One who does not understand what is there, that also will be taken away from him. அதனால்தான் இருக்கிறவரிடத்தில் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும், இல்லாதவரிடத்தில் இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So those who understand and believe, they will understand more, and others who don't understand will misunderstand. நம்பிக்கை மூலமாக அவர்கள் புரிந்து கொள்வதனாலே இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் போவார்கள். So today I want to focus on 5 mysteries of the kingdom a true disciple must understand. Please listen. 5 mysteries of the kingdom a true disciple must understand. ஒரு உண்மையான சீசன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான 5 ரகசியங்களை குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்து நான் இன்று தியானிக்க இருக்கிறோம். Okay, so this is in the aspect of expectation about the kingdom by the Jewish people, and what is the present reality. So that's what all these parables are talking about. இந்த ஊமைகள் என்ன என்று சொன்னால் யூதர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் இப்பொழுது நடைமுறையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த ஊமைகள் எடுத்துரைக்கிறது. We know that Jesus come to establish a physical kingdom here on the earth. நாம் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான ராஜ்யத்தை கட்டும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். But in the Gospel of Matthew we know that as we come to chapter 12, the rejection, opposition to Jesus was slowly climaxing, and chapter 12 last week we studied, that was climaxed at calling Jesus, these religious leaders calling Jesus as Beelzebub, that he is Satan. That is the climax of rejection. ஆனால் நாம் கடந்த வாரத்திலே பார்த்த அந்த கடைசி காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிசாசினுடைய தலைவன் என்று சொல்லி நிராகரித்து அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். So as Jesus the king is rejected, what happened? The kingdom program has taken a new shape. That's what chapter 13 is talking about. இந்த ராஜாவை அவர்கள் நிராகரித்தபடினாலே தேவ ராஜ்யம் இங்கு நிலை நிற்காதபடி கட்ட முடியாதபடி போனது. So it has taken rather than a more of a spiritual nature, a spiritual shape, until the new kingdom, we talk about the eternal kingdom would come at the second coming of Christ. இரண்டாவது தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் ஆவிக்குரியான ஒரு புதிய பரிமாணம் அல்லது புதிய வடிவிலே அது செயல்பட ஆரம்பிக்கிறது. So we are talking about that five mysteries of the kingdom a true disciple must understand as far as that is spiritual. அதுதான் நம்ம இந்த 5 விதமான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள் ஒரு உண்மையான தேவனுடைய சீசன் அறிந்து கொள்ள வேண்டும். The first thing is that we talk about the kingdom message and the reaction, the response to the kingdom message. What kind of response to the kingdom message? So please note the reaction to the kingdom message.
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கான பிரதிபலிப்பு அல்லது பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் முதலாவதாக நாங்கள் பேச இருக்கிறோம். Today we heard chapter 13 verses 1 to 23 about that aspect of the response to the kingdom message. இன்று வாசித்ததான 13ஆம் அதிகாரத்திலே வசனம் 1 லிருந்து 23 வரை அததான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கான பிரதிபலிப்பு அல்லது அது பதில் என்னவாக என்று சொல்லி தான் நாம் வாசித்தோம். The Jewish people, Jewish leaders, they expected that when Messiah's kingdom comes, all people are going to accept it. That's what they thought. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேசியா வரும்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லிதான் அவர்கள் நம்பி இருந்தார்கள். So they thought that all people are going to believe Messiah. They are going to hear the message of the Messiah. They are going to turn to Messiah and believe in him. யூதர்கள் என்ன நினைத்தார் என்று சொன்னால் இயேசுவை எல்லோரும் நம்புவார்கள், உண்மையான இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி இதைத்தான் இந்த யூதர்கள் நம்பி இருந்தார்கள். But Jesus is telling that all are not going to kind of respond positively to the kingdom message. Majority are going to turn down the kingdom message. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், அநேகர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். So to demonstrate that, Jesus shared this parable of the sower and the seed. இதைத்தான் விளக்கும்படியாக ஒரு ஊமையாக விதைக்கிறவன் என்ற ஊமையிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். And we know that from this, the seed is the kingdom message. நாம் எல்லோருக்கும் தெரியும் விதை தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. And that message, and we find that there are, look at 4 soils to tell us 4 kinds of reaction or response to that message. இந்த 4 விதமான விதை நிலங்களை குறித்து அது எப்படி பிரதிபலிக்கிறது குறித்து இதன் மூலமாக அந்த செய்திகளை நான் பார்க்க இருக்கிறோம். Okay, this is your turn. Hello, are you here? உங்களுடைய நேரம், நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்களா? Okay, what are the 4 response? What are the 4 soils from that you already heard reading, right? I asked you to read also in advance and come yesterday. So what are the 4 kinds of soils that we read in this parable? என்னென்ன 4 விதமான நிலங்களை அல்லது அந்த இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊமைகள் மூலமாக? First ground. What is the first ground? முதலாவது நிலம். Okay, pathway, or this is a hard ground. வழி அருகே விதைக்கப்பட்டதான விதை. And the ground is hard and hardly there is no response. அங்கே விதைகள் விழுந்தது, ஆனால் அது பலனளிக்காமல் போய்விட்டது. And Satan, he says, the evil one. Last week we talked about chapter 12 talking about Satan. He is filling the heart of the people. Empty heart he fills. So he says Satan comes and people are deceived by Satan. பிசாசினாலே சாத்தானாலே நாம் எல்லாரும் வஞ்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, so that means first ground no fruit. Second ground, what is the second ground? இரண்டாவது நிலம் என்ன? Okay, it's a shallow or rocky ground. மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்ததான விதை. So that is very shallow, kind of little response, but ultimately no response. அதிலே கொஞ்சம் தான் மண் இருந்தது, அது அதிகமான விதை அங்கே முளைக்காமல் போய்விட்டது, உலர்ந்து போய்விட்டது. And the third ground, மூன்றாவது stony ground, முள்ளுள்ள இடமாக இருந்தது. Okay, little bit of response, little bit of growth was there, but it was choked by the cares. We talks about the cares, the deceitfulness of the world, and the seed could not grow. கொஞ்சம் முளைத்தது, ஆனால் அங்கே முள்ளுகினாலே நெருக்கப்பட்டு கசக்கி அதுவும் செத்து போயிற்று. So that's what I said. These 3 grounds soils talks about the majority of the people who would hear the kingdom message but have no response, hardly any response. இந்த 3 விதமான நிலங்கள் சொல்லப்பட்டதான் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கேட்பார்கள், ஆனால் அது பலனில்லாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த 3 உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. But there is only one ground, one soil, that is a good soil that produces the fruit 30, 60 and 100 folds. ஆனால் இங்கு ஒரே ஒரு நிலம், அதுதான் 30, 60, 100 ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus is saying that you are thinking that when the Messiah would come, people are going to respond positively to his message.
Jesus said, I'm going to tell you that it is not so. The mystery is that majority will not accept the Messiah and hear his message. ஆனால் ஜனங்கள் யூதர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து மெசியா வரும்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் உண்மையான மர்மம் ரகசியம் என்னவென்று சொன்னால் அநேகர் தேவனுடைய சுவிசேஷ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நிராகரிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். இதுதான் உண்மை. I have a question for you. என்னுடைய உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். What kind of a soil are you? நீங்கள் எந்த விதமான நிலமாக இருக்கிறீர்கள்? You are coming Sunday after Sunday, meeting after meeting. Are you a hard ground, shallow ground, thorny ground, or is your heart is a good soil? நீங்கள் வாரம் வாரம் ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஒருவேளை வழி அருகே விதைக்கப்பட்ட விதையினுடைய நிலமாக இருக்கிறீர்களா, அல்லது கற்பாறையில் விதைத்த நிலமாக இருக்கிறீர்களா, அல்லது முள்ளுகளில் விதைத்த நிலமாக இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறீர்கள்? Okay, that we need to tell. Okay, you need to examine yourself, but other people need to look at and tell you that whether you are a good ground. Okay, what kind of a response your life should say that you are a good soil. But this is your responsibility to examine you today. நாம் நம்முடைய வாழ்க்கை நாமே ஆலோசித்து எந்த விதமான நிலத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இப்பொழுதே நாம் ஆராய்ந்து பரிசோதிக்க வேண்டும். At the same time, God is asking us to sow the seed, irrespective of the response. As you need to be engaged in the gospel ministry. Continue to preach and teach, but don't expect great kind of a response. But you faithfully do your ministry. ஒருவேளை நமக்கு அதெல்லாம் பதில் வர முடியாது என்று சொல்லி நாம் வீட்டிலே அமராதபடி தொடர்ந்து நாம் இடைவிடாமல் இரவும் பகலும் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பலன் வருமோ வராதோ என்று தெரியாது. Sometimes we share gospel with our family members, friends. 1 time, 2 time, maximum we share. 10 times, then we just give up our hands. We throw our arms in the air and says, I'm done. Okay. But God says, no, you continue to sow the seed. We don't know when it is going to respond. So that is our duty. அநேக வேளை நம்முடைய உறவினர்களுக்கோ அல்லது ஆண்டவர் தெரியாத ஒரு நபர்களுக்கோ நம்மிடத்தில் இருக்கிறவர்களுக்கோ அநேக முறை, ஒரு முறை, 10 முறை நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லி நாம் சோர்வடைந்து இதுக்கு மேலே இவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி விட்டுவிடும். ஆனால் தேவன் சொல்லார், தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். Okay, question for you. First I said the first mystery is reaction to the kingdom message. Okay, what kind of a reaction to the kingdom message? எந்த விதமான நம்முடைய பதில் பிரதிபலிப்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும், சுவிசேஷத்திற்குரிய. How people are going to respond? That's the mystery. மனிதர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்பது ஒரு ரகசியம். And the mystery is that majority of the people will not respond positively. So you don't have to be discouraged. அதனுடைய மர்மம் ரகசியம் என்றால் அநேகர் தேவனுடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலும் நீங்கள் சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். At the same time I said we all need to be good ground. We need to take the word of God every time. We need to be rooted. We need to check our roots today. You are rooted in the gospel of Christ? Are you growing in the gospel of Christ and in preaching the gospel of Christ? ஆனாலும் நம்மை நாமே சோதித்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் வேரூன்றி இருக்கிறதா என்று சொல்லி நாம் சோதித்து அறிய வேண்டும். So from chapter 13 we talked about the first one. The second mystery is that the reality of the kingdom people. இரண்டாவதுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் உண்மையான சீஷர்களுடைய ராஜ்யத்தின் உண்மையான சீஷனுடைய நிலைமை, அவளுடைய உண்மையான நிலை என்ன என்று சொல்லி நாம் அறிய வேண்டும். The Jewish expectation was that the evil or bad people and bad things will be eliminated in the establishment of the kingdom. யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாகிறது என்று சொன்னால் பொல்லாதவர்களும் அநீதியான ஜனங்களும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விலக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். In other words, when the God's kingdom come, only good people will be there, all the bad people will be cancelled out or eliminated. தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது நீதிமான்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள், பொல்லாதவர்கள் எல்லாம் விலக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். But the second parable, what is the second parable? Look at your Bible and tell me what is the second parable. That is verse 24. சொல்லி 24ஆம் வசனத்திலே பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். Which is that parable? என்ன அந்த ஊமை?
Okay, so, verse 24, Jesus presents another parable to them. The kingdom of heaven is maybe compared to one who sowed the good seed in the field. But when the man was sleeping, the enemy came and sowed tares or the weeds among the wheat and went away. பரலோக ராஜ்யமானது நல்ல நிலத்தில் விதைத்ததான விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று So this is the parable of wheat and weeds. இதுதான் கோதுமையும் களைகளும் என்ற ஊமைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus is indirectly saying that in the kingdom of God, as you expect, it's not only going to be good people, but it's going to be a mixture of good and evil people coexisting together. இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு ஊமை, தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்களும் அல்லது நல்லவர்களும் மட்டும்தான் இருப்பார்கள் அல்ல, கெட்டவர்களும் அல்லது அநீதியாரும் பொல்லாதவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. So they will grow together on a particular day. அவர்கள் இருவரும் ஒன்றாக தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். We know that the owner of the field, he noticed, and the servant comes and saying that both are growing rapidly. Let me go and pull out all the weeds. And the master said, what did the master say? எஜமான் என்ன சொல்கிறார் தொடர்ந்து பாருங்கள். So 7வது வசனத்திலே yes, so it says the weed and wheat is growing together. Yes, கோதுமையும் கோதுமை அந்த களைகளும் இரண்டுமே ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. So and the master tells the servant, let it grow together until the harvest day. ஆனா அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து அது நன்றாக வளரட்டும், அது அறுப்பு காலத்திலே அதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். So he says that these weeds will be plucked out and will be burnt at the harvest time. இந்த அறுப்பு காலத்திலே இந்த தேவையில்லாத இந்த விதைகளை அறுத்து அதை நாம் களஞ்சியத்திலே அறுத்து அதை எரித்து விடலாம் என்று சொல்கிறார். So the weeds will be burnt. இந்த தேவையில்லாத களைகள் அதை எரித்து போடுவோம் என்று சொல்கிறார். So what is the meaning? என்ன அர்த்தம்? In the church today, all who are sitting here, the originals are there and the duplicates are there. All of us are together in the church today. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நாம் உண்மையான கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்தவர்களும் இருக்கிறார்கள், அல்லது பொய்யான முறையிலே நாம் பொல்லாதவர்களும் இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். All of us are growing together. எல்லோருமே சேர்ந்து தான் வாழ்ந்து In the கொண்டிருக்கிறோம். kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலே righteous are there, unrighteous are there. நீதிமான்களும் இருக்கிறார்கள், அநீதிமான்களும் இருக்கிறார்கள். Okay, Sunday Christians are there, but 365 days Christians also are there in the church. ஒரு ஞாயிறு மட்டும் வருகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், அல்லது 365 நாட்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இங்கு இருக்கிறார்கள். There's a paramparya, traditional Christians are there. Those who personally place their trust in Christ, they are also there. நாம் பாரம்பரியமாக தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம். மற்றும் புதிதாக சொந்தமாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நிலை பெற்றுக் கொண்டவர்களும் இருக்கிறோம். Sometimes the duplicate looks more original than the original. சில நாடுகளிலே இந்த போலியானது மிகவும் உண்மையை போலயே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. Because when we have that duplicate note, sometimes it is more appealing when we have in our purse. When we take it out, it is more colorful, more appealing than the original. இந்த கள்ள நோட்டு பார்த்தோம்னா உண்மையான நோட்டை விட இன்னும் பயங்கரமா பார்க்க ஜொலிச்சு கொண்டு கலகலன்னு ஜொலிக்கும், ஆனா அது உண்மையான நோட்டு அல்ல. So Jesus says, until that day, until the harvest time, this mystery is that both will grow together. ஆனால் அறுப்பு காலம் மட்டும் இந்த இரண்டுமே சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். So and the day of harvest will reveal which is original and which is duplicate. ஆனால் இந்த அறுப்பு காலத்தின் நாளிலே, அந்த அறுப்பின் நாளிலே எது உண்மை எது பொய் என்று சொல்லி அங்கே விளங்கப்படும். But we have a temptation. All of us, I think I am original. I look at Ratnam and says you are duplicate and I blame her. So we have that tendency is there. ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் நல்லா இருக்கிறேன், ஆனா சிஸ்டர் அவங்க ரொம்ப மோசமானவங்க என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். I am original. I am original. All others are duplicate. That we pass easily judgment on other people. நான் எல்லோரும் நான் மட்டும் நீதிமான், ஆனால் மற்றவர்கள் எல்லாம் தவறாக இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களை நான் குறை சொல்லுவேன். And the day is coming, so we need to make sure ourselves that sometimes we think original today, but that day will sometimes reveal that we are duplicate. That is a shameful day. So we don't want to be in that kind of a condition on that day. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ராஜ்யத்தின் நாள் வரும் பொழுது யார் உண்மையான கிறிஸ்தவன் சொல்லி அறிந்திருக்கிற நாட்களை அன்னைக்கு தான் அந்த உண்மையான நிலை என்ன என்று சொல்லி அறியும். So we are here not to
point our finger at others. We are here to point our finger at ourselves and evaluate whether I am a wheat or I am a weed. That we need to examine ourselves. இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நாம் கை காட்டி குற்றவாளி என்று சொல்வது கூட நான் குற்றவாளியா நீதிமானா இருக்கிறேனா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா என்று சொல்லி அந்த ராஜ்யத்திலே நான் நிலை பெறுகிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஆராய்வது மிக அவசியமாக Today இருக்கிறது. we need to examine ourselves. Is my faith sincere? Or I am coming to church because my parents coming, or somebody else, my friend is coming, my fiancé is coming. Am I coming to church with a sincere motive? We need to examine ourselves. உண்மையான ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வருகிறோமா, அல்லது என்னுடைய நண்பர் பார்க்க வேண்டும், என்னுடைய தோழி பார்க்க வேண்டும், என் காதலன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் வருகிறோமா? Okay, so we need to examine. So that's the second one. And the third mystery, let me go on. மூன்றாவதா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். That is chapter 13 verses 31 to 35. 13ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை. Okay, so Jewish people, they thought that the Messianic kingdom, when it comes, it is going to be a visible, physical, great appearance it's going to be a universal kingdom. இந்த யூதர்கள் என்ன நினைத்தால் மேசியா வரும்பொழுது அது கண்கூடாக பார்க்க முடியும், இந்த உலக பிரகாரமான உலகாளியாக எல்லோராலும் அதை கண்கூடாக பார்க்க முடியும் என்று சொல்லி அவர் நம்பிக்கொண்டிருந்தார். And they also thought that the Messianic kingdom will overpower all the kingdoms of the earth. அவர்கள் இந்த மேசியானுடைய ராஜ்யமான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவுடைய ராஜ்யத்திலும் மேலான ராஜ்யமாக இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார். Because in the Old Testament, the book of Daniel, the prophecy is there, a stone untouched by hand comes and fills the earth. It destroys all the other kingdoms, and that becomes the greatest kingdom on the earth. தானியேல் புத்தகத்தில் வாசிப்பது போல கைகளால் பெயர்க்கக்கூடாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்து இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்தையும் அழிக்கும் என்று சொல்லப்படுகிற அந்தபடியாக அல்ல. So that's what is there. So that they thought that, but Jesus is saying a mystery right now here. He says that what he thought, of course that will happen one day, but as of now in this mystical form, that's not going to happen in the present. ஆனால் இப்படியாக இயேசு கிறிஸ்து இதுபால எல்லோரும் தெரிந்து பண்ணமாக தேவனுடைய ராஜ்யம் வராது, அதுதான் ரகசியமாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். So he talks about two parables there. One is the mustard seed in verse 31, and later on we find that verse 33 another parable talks about the leaven. இது இரண்டு ஊமைகளை குறித்து கடுகையும் மற்றும் புளித்த மாவும் இரண்டு ஊமைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The mystery is that the kingdom, the Jesus kingdom will have a very small, humble, invisible kind of a beginning. ரகசியம் என்னவென்று சொன்னால் ஆரம்பத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதை போல கண்ணால் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is not going to come just like a wild wind or anything like that, whirlwind, but it's coming to come slow and steady and it will be established. இந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு சூறாவளி காற்றை போல வருவதில்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகை போல ஆரம்பித்து அது அப்படியே வளரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. We know that on the day of Pentecost, right? We talk about the church. Just started just like small, 120 people. Small, but the growth was slow, steady, and it is slowly growing throughout the world. பெந்தெகோஸ்து நாட்களிலே அந்த ஒரு சில 120 ஜனங்கள் மூலமாகவே ஒரு எழுப்புதல் உண்டானது. அதை தான் உலகம் இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் மிக சிறிய ஆரம்பத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. I want to make a correction there. Some people think that Jesus is mistaken saying the smallest seed. Some people correct Jesus saying that there are so many other smallest seed than the mustard seed. So Jesus is not scientifically correct. So some people accuse Jesus. அது அறிவியல் பூர்வமாக ஒரு சிறிய விதை கடுகு என்று இயேசு சொல்கிறார், இதைவிட சிறிய விதை என்று சொல்லி அநேகர் அதை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கடுகை விதை குறித்து சொல்லவில்லை. So Jesus is talking about the smallest seed for his disciples, his audience. Jesus is contextual. He is not scientific. He is contextual for his audience. The smallest seed they have seen is the mustard seed. இயேசு கிறிஸ்து அறிவியல் பூர்வமாக பேசவில்லை, ஆனால் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை குறித்து அவர் சீசர்கள் ஒரு குழுவாக சின்ன ஒரு குழுவாக இருக்கிறார்கள், அதைத்தான் அவர் ஒரு கடுகளவு விதை என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டார். Or the smallest seed in Palestine was the mustard seed.
ஒருவேளை பாலஸ்தீன தேசத்திலே ஒரு சிறிய விதை என்று சொன்னால் அது கடுகு விதையாக இருந்திருக்கலாம். So, but it's going to grow and it's going to become a tree, and many, birds are going to come and make their nest. இது வளர்ந்து பெரிய கிளைகளை மரமாகி அங்கே அநேக பறவைகள் அந்த கிளைகள் வந்து அடைக்கலம் புகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And he is also using another one. Another one is yeast, right? Leaven. He is talking about, is comparing the kingdom of God to a leaven. அடுத்ததாக புளித்த மாவுக்கு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார். Okay, in the Bible, other Bible passages, maybe yeast or leaven is used as a symbol of evil and uncleanness. அந்த புளித்த மாவானது அசுத்தத்திற்கும் அல்லது பரிசுத்தம் இல்லாததற்கும் இது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி அநேக வேதங்களை எடுத்துரைக்கிறார்கள். Some people think that, both evil and good, in the kingdom of God will grow together, just like the wheat and weed, both will grow. That could be a possibility. But, talk about in a smaller sense, kingdom will grow as well in good things. The church is growing in good as well as church is growing in doing bad. So both will happen. இங்கே இந்த புளித்த மாவு குறித்தும் அல்லது கோதுமை குறித்தும் அல்லது இந்த கடுமணி இந்த கடுகை குறித்தும் அல்லது இந்த தேவையில்லாத புல்லை குறித்தும் பேசுகிறது. இங்கே எல்லோரும் இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே எல்லோரும் அவர்கள் வளரும் போது கடைசி வரைக்கும் மட்டும்தான் அது தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it says that means it's just going to be God's kingdom will start small. Whatever in the church, the Christendom, both good and bad, it will grow small, then it becomes, church will become a great thing, or the kingdom of God is becoming great. ஒருவேளை நல்லதோ அல்லது கெட்டதோ ஆலயத்தில் எல்லோரும் அது வளர்வார்கள். தேவனுடைய ராஜ்யம் சின்னதிலிருந்து ஆரம்பித்து தான் அது பெரியாதாக வளரும். So the kingdom of God is growing, there is no doubt. தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அதில் ஒருவித துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. But my question is, what is your contribution that to the growth of the church, the kingdom of God? What is your contribution? ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் வளர்வதற்கும் அல்லது கட்டுவதற்கும் நம்முடைய உங்களுடைய என்னுடைய பங்கு என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. Is it your contribution like a mustard seed growing in good way, or is it your contribution or impact is a negative like leaven? Because each of us have whether positive or negative kind of impact that you can make. ஒருவேளை நாம் செய்கிற எல்லா செயல்முறைகளும் இந்த கடுகு விதை போல நல்ல செயல்களை ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் செய்கிறோமா, அல்லது கெட்ட விதமாக கெட்ட வழியிலே அதை செய்து கொண்டிருக்கிறோமா? Right? Are you listening to me? Church has good as well as bad, right? Church has good name as well as church has bad name. ஆலயத்தில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. So are you impacting the church in a good way, or your presence in the kingdom or in the church, is it impacting the church in a bad way? நாம் நம்முடைய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை நல்ல முறையிலே நாம் தாக்கத்தை அல்லது நல்ல முறையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது கெட்ட முறையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா? We need to ask, coming to Grace Bible Church, am I giving a church good name, or going to Grace Bible Church, people say, he is also a Christian, he is going to Grace Bible Church, in another tone people speak. So are you bringing a good name to Christ and church, or are you bringing a bad name to the church and Christ? Grace Bible திருச்சபைக்கு வருகிற நாம் நல்ல பெயரை கொடுக்கிறோமா, இல்லது ஐயோ இவங்களா திருச்சபை கிரேஸ் பைபிள் சர்ச்சா அப்படின்னு சொல்லி என்ற அளவுக்கு நாம் ஒரு கேவலமாக பேசப்படுகிறோமா? So this today we need to examine ourselves, that in the kingdom should grow, and it will definitely grow. What is your contribution to the growth of the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்முடைய பங்கு அல்லது நம்முடைய செயல் என்னவாக இருக்குது என்று சொல்லி நாம் ஆலோசிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Okay, I talked about 3 mysteries, right? First one. மூன்று ரகசியங்களை குறித்து பேசினோம். முதலாவதாக, okay, what was the first one? Revision. முதலாவது, reaction to the kingdom. That means the first mystery is that majority will not accept the kingdom message. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான பிரதிபலிப்பது பதில், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அதுதான் முதலாவது ரகசியம். Second mystery, what is that? இரண்டாவது ரகசியம் என்ன? The reality of the kingdom people is that both good and bad, it's not only good people, in the present form of the kingdom, both good people and bad people will coexist, they live together. தேவனுடைய ராஜ்யத்திலே நல்லவர்களும் கெட்டவர்களும் இருவரும் இருப்பார்கள். அதுதான் இரண்டாவது ரகசியம். And the third one is that they expected God's kingdom to come just like at once, but Jesus said it is not going to come
just like big, but is starting small and is going to grow big. மூன்றாவதாக ஒரே முறையாக தேவனுடைய ராஜ்யம் இங்கே நிலைபெறும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி அல்ல, படிப்படியாக முன்னேறுகிறதாக அல்லது வளர்கிறதாக ராஜ்யமாக காணப்படுகிறது. The fourth secret that I want to share with you from verses 44 and 45, we have another two parables there. I want to couple it together. That talks about the real value of the kingdom. நான்காவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மையான மதிப்பை குறித்து அந்த விதமான ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். Jewish thought that only Jewish people will be in the kingdom. யூதர்கள் நினைத்தார்கள் யூதர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். They called Gentiles dogs, so they thought all the dogs will not be part of the kingdom. அவர்கள் புறஜாதிகளை ஒரு நாய்களை போல அவர்கள் கருதினார்கள். நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். Okay, but through these two parables, that is hidden treasure and pearl of great price, Jesus is talking about the present reality and mystery of this kingdom. இங்கே இரண்டு விதமான ஊமையில கூட ஒரு புதைந்திருக்கிற பொக்கிஷத்தும் மற்றும் அந்த முத்துக்களை இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு ஊமையை இங்கே சொல்லுகிறார். Okay, some Bible scholars think that the hidden treasure is the Israel and the call of the costly pearl is the church. இங்கே சில விதமான அறிவியல் ஆராய்ச்சியாளர் இப்படியா வேத ஆராய்ச்சியாளர் இப்படியா சொல்கிறார், புதைந்திருக்கிற பொக்கிஷமானது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும், அதே போன்று முத்து என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. Or the church of Lord Jesus Christ. தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்தை குறிக்கிறது. So he says that Jesus, he gave everything for the hidden treasure. Israel was the hidden treasure. It's a small country, small people group. God has chosen them, gave them everything, and says he sold himself for the people of Israel. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சிறு குழுவாக ஜனங்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அவர்களுக்காக தேவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். So he redeemed them. He says they were the smallest people, hidden, but he redeemed them and he made them his own possession. அவர்கள் புதைத்தோருக்கு ஒரு மரப்பொருளாக புதையல்களாக இருந்த அவர்களை விடுதலையை பெற்று அவர்கள் விடுதலையாக்கி அவர்கள் சொந்த ஒரு ஆதாயத்திற்காக தேவன் அவர்களை நிலை பெற்று செய்தார். He made them his own people by paying a price. அவர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த அந்த ஒரு கிரயத்தை கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கினார், இஸ்ரவேல் ஜனங்களை வாங்கினார். And the 45 talks about the second parable that talks about the pearl of great price. He says, let's read that verse 45. 45வது வசனத்தை நாங்கள் வாசியுங்கள். Okay, அடுத்த வசனம் verse 46. So he's talking about not only people of Israel, they are valuable to God. That's the first, the parable that is hidden treasure. முதலாவதாக இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் தேவனுக்கு மிக முக்கியமான அல்லது புதைப்பொருளாக இல்லை. And Jesus says that even the church, Jesus has come in search, looking for the pearl. And the pearl is the church. He found the pearl and he sold himself to buy this pearl. ஆனால் இயேசு கிறிஸ்து திருச்சபையை தேடி திருச்சபை என்ற முத்தை தேடி அந்த முத்தை பெற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு விலைக்கிரயமாக கொடுத்து திருச்சபை என்ற முத்தை அவர் பெற்றுக்கொண்டார். So he paid a great price to own. People, not only people of Israel are his people, சொந்த ஜனம், but we are also his people. And redeemed by the precious blood of Lord Jesus Christ. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் இல்லை. தேவன் அவர்களுக்கு மட்டும் விலைக்கிரயம் கொடுக்கவில்லை, திருச்சபைக்கும் நமக்கும் தேவன் விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை ஒரு முத்துக்களை போல பெற்றெடுத்திருக்கிறார். So friends, each one sitting here, you need to look at yourself and say, I am a. நாங்கள் அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை நினைத்து என்ன சொல்ல வேண்டும்? I am a pearl. நான் முத்துக்கள். How a pearl is formed? நான் எப்படி முத்து உண்டாகிறது? There is a oyster, right? Oyster, a grain of sand goes into the body of oyster. We talk about, and over the time the irritation happens, and the grain becomes a pearl. So he talks about, he says through the irritation that is in the body of Christ, through that has happened,
through the blood of Christ, we have become so precious in the sight of God. You can forget about all that. He says we are precious in the sight of God. So தேவனுடைய பார்வையிலே நாம் மிகவும் விசேஷித்த பெற்றவர்களாக இருக்கிறோம். Okay, sometimes we think that I am what? I am a charcoal. Sometimes we have the feeling I am good for nothing. That kind of feeling you have, right? நாம் சில நேரங்களில் ஒன்றுக்குமே உதவாத ஒரு உதவாக்கரையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். Sometimes our parents tell us that the same thing. நம்முடைய பெற்றோர்களும் சில நமக்கு அநேக நேரத்தில் அதை சொல்லுகிறார்கள். Good for nothing. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி. Our brother siblings say that each other. நம்முடைய சகோதரர்கள் ஒருவர் நாம் சொல்லிக் கொள்கிறோம். You heard that waste. You are a waste. ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லுகிறோம். But people may call waste good for nothing. But God says you are not waste. You are not good for nothing. You are a pearl. We are the apple of the eyes of our Lord Jesus Christ. ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் என்னுடைய கண்களின் முத்துக்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறார். So he says, so Jesus gave up everything to possess us, to make us his own. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தனக்கான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை விளைக்கிறையும் குற்று பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தன்னையே நமக்காக விட்டு கொடுத்தார். I have a question for you. என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. Jesus has given up everything for you. What have you given up for Jesus who gave everything for you? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உனக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக என்னத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? Are you willing to give simple things? Maybe your pleasure, your that silly sin that you enjoy. Simple things. Jesus is not asking for simple things. He has gave everything for us. Simple things. Are you willing to give it up for Lord Jesus Christ? எல்லாவற்றையும் கொடுத்த இந்த இயேசுவுக்காக ஏதாவது ஒரு சிறிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் விட்டு கொடுத்திருக்கிறோமா? Will you give a pride but share the gospel? There are not only you are a pearl. So many people outside there think that they are not pearl. They think they are charcoal. We need to go and tell them that they are not charcoal but they are pearl in the sight of God. So we need to go and tell them. So we have a great message. நாம் அந்த பெருமை என்ற அந்த ஒரு செயலை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் மற்றும் முத்துக்கள் அல்ல வெளியில் இருக்கிற முத்துக்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் நாங்கள் முத்துக்கள் இன்றை வெறும் அடுப்பு கரியாக இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு நீங்களும் முத்துக்கள் என்று சொல்ல நாம் முற்படுவோமா? So he says we need to do something for this great God who gave everything for us. எனக்கு அருமையான திருச்சபை நண்பர்களே, நாம் இந்த எல்லாவற்றையும் கொடுத்த இயேசுவுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். Okay, I am coming to the fifth and the last mystery that I want to share with you. That is from chapter 13 verses 47 to 49. நான் கடைசியாக ஐந்தாவதாக ஒரு ரகசியத்தை சொல்லவிருக்கிறேன். அது என்னவென்று சொன்ன 47ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனத்திலிருந்து வரை எழுதப்பட்டிருக்கிறது. So this it is already in the second parable is already there. Jewish expectation was that at once the kingdom will come in fullness the kingdom will come. யூதர்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் தேவராஜ்யம் ஒரே முறை பரிபூர்ணமாக முழுவதுமாக வரும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Okay, Jesus taught us to pray. What is the Jesus prayer? Lord's prayer. Let your kingdom come. Okay, it says, so they thought that the kingdom comes in fullness just like that. அவர்கள் பரலோக ராஜ்யம் பரிபூர்ணமாக முழுவதுமாக வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். And we know that through the second parable, wheat and weeds, and through the last parable that is here, that is the fishing net, he says that the kingdom will come, but it will come in stages, one after another stages. நாம் கடைசியாக நம்ம அந்த இரண்டு முறை பார்த்தது போல அந்த கோதுமையும் களைகளை குறித்துமா இப்படியாக இருக்கு ராஜ்யம். ஆனால் கடைசியாக மீன் வலையை குறித்துதான அந்த ராஜ்யம் படிப்படியாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, the kingdom has not come fully yet, but it will come one day in fullness. தேவனுடைய ராஜ்யம் முழுவதுமாக இன்னும் வரவில்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் முழுவதுமாக ஒரு நாள் வரும். And when the kingdom come, as per the expectation, in the fullness of the kingdom, only good people will be there, all the bad people will be eliminated. தேவனுடைய அந்த முழுவதுமான பரிபூர்ண ராஜ்யம் வரும் பொழுது அங்கே நீதிமான்கள் இருப்பார்கள், பொல்லாதவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். So Jesus said, there's a fishing net, somebody is casting the net, and there are two kinds of fishes are there in the net. அங்கே இப்படியா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மீன்களை பிடிக்கும் பொழுதாக
பிடிக்கும்படியாக வலைகளை விரிக்கிறார்கள். அங்கே 2 விதமான மீன்கள் இந்த வலைக்குள்ளாக இருக்கிறது. So there are good fishes and bad fishes. அங்கே நல்ல மீன்களும் இருக்கிறது, கெட்ட மீன்களும் இருக்கிறது. Somebody please read verse 49. 49வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். Okay, so what they said, this will happen. The kingdom is going to come in fullness, and he says, the angels, today we had the Celine's families ushering us, welcoming you inside. But that day, the ushering will be done by whom? The angels will usher in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் முழுவதுமாக வரும். அன்றைய நாளிலே தேவ தூதர்கள் அந்த ராஜ்யத்தில் எல்லா செயல்களும் நடைமுறைப்படுத்துவார்கள், அதில் ஈடுபடுத்தி செயல்படுவார்கள். And the angels will separate good from the bad. தேவ தூதர்கள் நல்லவைகளிலிருந்து கெட்டவைகளை பிரிப்பார்கள். And the sorting is done by the people who are more qualified than us. இந்த பிரிப்பது, இந்த நல்லவைகள் கெட்டவைகள் எல்லாம் பிரிப்பது நம்மை விட அதிகமான நல்லவர்கள் அல்லது நீதிமான்கள் இதை செய்ய வேண்டும். If I am going to separate my dear ones, I like some people, I easily select them. But Pachapada, well, I have some partiality. But the angels, when they separate, no partiality. This church, that church, no partiality. He is going to correctly separate the good and the bad fishes. ஒருவேளை நமக்கு நாமே இதை நாம் பிரித்துக் கொள்வோமானால் நம்முடைய உறவினர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களை சேர்த்துக் கொள்வோம். இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து அது தூதர்களுக்கு செய்யும்படியாக கட்டளையிடுகிறார். So friends, so we talked about this mystery is there, the kingdom, but one day the kingdom comes in fullness, just like Daniel, that big stone is going to overpower everything, and it comes in fullness. தானியேல் புத்தகத்திலே வாசி ஒரு பெரிய கருடு வந்தது போல இந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாள் முழுவதுமாக இந்த உலகத்திலே வரும். So we are living at the end of the age. நாம் கடைசி காலகட்டத்திலே, கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். And the question is, are you ready to meet the Lord who comes as the king and the judge, that day? நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஒரு நீதிமானாக, ஒரு நியாயாதிபதியாக வருகிறவரை நாம் சந்திக்க நாம் தயாராக இருக்கிறோமா? So we talk about Ekala Satam. He says, there's going to be Jesus coming with the whole angel, with all the escort. He is going to come and he is going to establish his kingdom in fullness. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய எல்லா தூதர்களாலும் ராஜாதி ராஜர்கள் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாதி ராஜாவை எக்கால சத்தத்தோடு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அன்று தேவனுடைய ராஜ்யம் நிலைபெற போகிறது. As I finish here, the application is that let's examine this day. Let's examine our life. Are we the true disciples of Jesus? Are we preaching the gospel? நாம் உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய நற்செய்தி மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? Are you a person, a son of the kingdom, a daughter of the kingdom, a man of the kingdom, a woman of the kingdom? நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? So let's throw away all that is of unbecoming of a kingdom people. Maybe something that is not suiting to be the kingdom person. Let's throw away all that is of that's not suiting as a kingdom person. தேவனுடைய ராஜ்யத்திற்கு குறிதான தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி தேவனுடைய ராஜ்யத்திற்கான பிள்ளைகளுக்கான தேவையான காரியங்களை நாம் தேர்ந்தெடுப்போம். Okay, maybe bad habits, bad things, something that what we do is not befitting for us as a kingdom person for us. நாம் செய்கிற எல்லா கெட்ட காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதான பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுவதில்லை. So he says this, let's examine ourselves, throw away all that, let's focus our eyes on the soon coming king and his kingdom. எல்லாவற்றையும் விட்டு விலகி நாம் சீக்கிரமாய் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அவருடைய பிள்ளைகளாகும்படி நாம் நோக்கி கொண்டே இருப்போம். And our ultimate aim is to be in the kingdom of God. Not only we need to also bring in so many people to be part of this kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய இந்த விலையேற பெற்ற உன்னதமான ராஜ்யத்தில் நாம் மட்டுமல்லாமல் அநேகரை நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் வரவழைப்போம், அழைத்து கொண்டு வருவோம். May the Lord bless us. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Amen.